அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1938ஆம் ஆண்டு வெளியான படங்களை வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் விப்ர நாராயணா என்ற பக்தி படமாகும். இந்த படத்தினை சவுண்ட் சிட்டி என்ற பட நிறுவனம் தயாரித்துள்ளது. இப்படத்தை இயக்கியவர் ஏ. நாராயணன் என்ற வெற்றி பட இயக்குனர் ஆவார். வசனத்தை சோமயாஜுலு என்பவர் எழுதியிருக்கிறார். இசையை எஸ்.என்.ஆர். நாதன் என்பவர் செய்திருக்கிறார். பாடல்களை நாராயண வாத்தியார் என்பவர் எழுதியிருக்கிறார். ஒளிப்பதிவை டி.வி. கிருஷ்ணப்பா என்பவர் செய்திருக்கிறார். கலையை அப்புக்குட்டி குரூப் மற்றும் பாலகிருஷ்ணா குட்டி என்ற இரு குரூப்புகள் செய்திருக்கின்றன. எடிட்டிங் கலையை என்.கே. கோபால் என்பவரும் மிக சிறப்பாக செய்திருக்கிறார். இனி இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கத்தினை பற்றி பார்ப்போம். விப்ர நாராயணா என்பவர் திருச்சி அருகில் உள்ள ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்த தீவிர விஷ்ணு பக்தர் ஆவார். இவரின் வரலாற்றை சொன்ன படமாகவே இந்த விப்ர நாராயணா எடுக்கப்பட்டிருக்கிறது. விப்ர நாராயணன் தனது சீடர் ரங்கராஜுவுடன் காவிரி நதிக்கரையில் உள்ள ஒரு ஆசிரமத்தில் வசிக்கிறார். தனது தோட்டத்தில் விளைந்த மலர்களால் மாலை செய்து அடிக்கடி ஸ்ரீரங்கம் ஆலயத்திற்கு சென்று ஸ்ரீ ரங்கநாதரை வணங்கி பாடல்களை பாடி வருகிறார். ஒரு நாள் தேவதாசியான தேவதேவி சோழ மன்னரின் அவையில் நடன நிகழ்ச்சியை நடத்தி தனது சகோதரி மதுரவாணியுடன் வீடு திரும்பும் பொழுது விப்ர நாராயணன் ஆசிரமத்தை கடந்து போகும் பொழுது நாராயணன் அவளை கவனிப்பதில்லை. நாராயணனுக்கோ கடவுள் ரங்கநாதனின் புகழை பாடுவதை தவிர வேறு எதுவும் தெரியாது. வேறு எந்த பெண்ணையும் பார்க்கக்கூடிய அவசியம் அவனுக்கு ஏற்படுவதில்லை. தன் அழகை கண்டு வியந்து ஆசை கொள்ளாத விப்ர நாராயணனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க முடிவு செய்கிறாள் தேவதேவி. தான் ஒரு அனாதை என்று நாராயணன் ஆசிரமத்தில் நுழைந்து தனக்கு ஒரு இடம் வேண்டும், நான் உங்கள் சீடனாக விரும்புகிறேன் என்று கெஞ்சுகிறாள். தனது சீடன் ரங்கராஜின் பேச்சை மீறி நாராயணன் தேவதேவியை ஆசிரமத்தில் சேர்க்கிறான். இதனால் ரங்கராஜன் கோபத்துடன் ஆசிரமத்திலிருந்து வெளியேறுகிறான். காலப்போக்கில் நாராயணன் தேவதேவியின் அழகில் மயங்கி அவளிடம் தன்னை இழக்கிறான். தன் பக்தி வாழ்வை மறக்கிறான். விப்ர நாராயணன் மாற்றத்தைக் கண்டு தன் தவறை எண்ணி வருந்துகிறாள் தேவதேவி. பிறகு தன் தாய் வீட்டுக்கு செல்கிறாள். பெண் ஆசையில் விழுந்து பக்தியை இழந்து தேவதேவியின் மீது பைத்தியமாய் அவளின் வீட்டிற்கு பின்தொடர்ந்து செல்கிறான் விப்ர நாராயணன். தேவதேவியின் தாய் ரங்காசாணி விப்ர நாராயணனின் ஏழ்மையை மிகவும் ஏளனமாக பார்க்கிறாள். இவன் ஓர் பரதேசி, இவனோடு எப்படி வாழ்வாய் என்று நாராயணனை விரட்டிவிடுகிறாள். இதனை வேடிக்கை பார்த்த ஸ்ரீ ரங்கநாத கடவுள் விப்ர நாராயணன் வேடத்தில் ஸ்ரீரங்கம் கோவிலில் உள்ள சமையல் அறையில் இருந்து ஒரு தங்க பாத்திரத்தை எடுத்து கொண்டு வந்து தேவதேவிக்கு பரிசாக வழங்குகிறார். மறுநாள் காலை கோவிலில் உள்ள பூசாரிகள் தங்கப்பாத்திரம் காணாமல் போனதை புகார் அளித்து அதை தேவதேவியின் வீட்டில் கண்டுபிடித்து எடுப்பதுடன் நாராயணன் தான் பாத்திரத்தை திருடியதாக குற்றம் சாட்டப்பட்டு திருட்டுக்கான தண்டனையாக மன்னர் அவையில் நாராயணனின் 2 கைகளையும் வெட்ட மன்னர் உத்தரவிடுகிறார். இதனை அறிந்த இறைவன் ரங்கநாத பெருமாள் அந்த இடத்தில் தோன்றி உண்மையை வெளிப்படுத்துகிறார். விப்ர நாராயணன் வைஜெயந்தியின் அவதாரம் என்றும் அவரது வாசஸ்தலமான வைகுண்டத்தில் அலங்கரிக்கும் மாலை என்றும் தேவதேவி ஒரு சாபத்தால் மனித பிறவி எடுத்த ஒரு கந்தர்வ கன்னி என்றும் ரங்கநாத கடவுள் கூறுகிறார். நாராயணனும் தேவதேவியும் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு சென்று முக்தி அடைவதற்கு முன்பு தெய்வத்தை புகழ்ந்து பாடலை பாடுகிறார்கள். படம் இப்படியாக முடிகிறது. இந்த அற்புதமான திருப்பங்களை கொண்ட பக்தி படத்தில் நடித்த நட்சத்திரங்கள் கொத்தமங்கலம் சீனு, புலியூர் துரைசாமி, ஜே.எம். சுந்தரம், கண்ணபிரான், கே.வி. ஸ்வர்ணப்பா, டி.எம்.ஜே. சாரதாபாய், டி.வி. ராஜசுந்தரிபாய், டி.எஸ். கிருஷ்ணவேணி ஆகியோர் நடிப்பில் 14,000 அடியில் எடுக்கப்பட்ட இந்த விப்ர நாராயணன் திரைப்படம் 12/2/1938 அன்று
பக்தி மனம் கமழ வெளியாகி நன்றாகவே ஓடியிருக்கின்றது. இந்த கதை அப்படியே விப்ர நாராயணன் என்ற பெயரிலேயே மீண்டும் 1954ஆம் ஆண்டு நாகேஸ்வரராவ் பானுமதி ஜோடியுடன் தெலுங்கில் எடுக்கப்பட்டு வெற்றிகரமாகவும் ஓடியிருக்கின்றது. இதுவரை விப்ர நாராயணன் திரைப்படத்தினை பற்றி நமக்கு கிடைத்த தகவல்களை அப்படியே வழங்கிவிட்டோம். வேறு எந்த தகவலும் இந்த படத்தினை பற்றி கிடைக்கவில்லை. இதுவரை இந்த விப்ர நாராயணன் திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி இதே 1938ஆம் ஆண்டு வெளியான மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.